கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு உறவுகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டின் பொதுக்காலம் 16வது ஞாயிற்றுக்கிழமை இன்று ஷெப்பர்ட்ஸ் கால் என்கிற இந்த யூடியூப் மூலமாக சந்திப்பது, ஒவ்வொரு வாரமும் சந்திப்பது, அருகில் நின்று உங்களை நலம் விசாரிப்பது போல நான் உணர்கிறேன். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அனைவருக்கும் ஷெப்பர்ட்ஸ் கால் யூடியூப் மூலமாக எனது வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இறை வார்த்தைகளை நாம் சற்று அசை போட்டு பார்ப்போம். இறை வார்த்தைகளுக்குள் பயணித்து பார்ப்போம். மிக முக்கியமான மனிதர்களை இன்றைக்கு நாம் சந்திக்கிறோம். 3 இறை வார்த்தைகளிலும் நாம் பார்க்கிற பொழுது 2 விதமான மனிதர்களை நாம் பார்க்கிறோம். பரபரப்பான மனிதர்கள், அமைதியான மனிதர்கள். என்னுடைய வாழ்க்கைக்கு நான் பரபரப்பாக இருக்க வேண்டுமா அல்லது அமைதி என்று சொல்லுகிற பொழுது அதை தவறாக பொருள் கொள்ளக்கூடாது. அமைதி என்பது இறைவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது, மன வலிமையை பெறுவது, உறுதியை பெறுவது, கவனத்தோடு கேட்பது. அதிகமாக கேட்கிற பொழுது நாம் அதிகமாக செயல்பட முடியும். ஒரு நல்ல சீடனுக்கு அழகு முழுமையாக கவனிப்பது, டு லிசன். அந்த இறைவார்த்தையை கேட்கிற பொழுது அதை நாம் அதிகமான விளைச்சலை கொடுக்க முடியும். அந்த விதத்தில் தான் இந்த இறைவார்த்தைகள் அமைந்திருக்கிறது. முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் 3 இறை மனிதர்களை சந்திக்கிறார். மம்ரே என்கிற இடத்துல 3 மனிதர்களை சந்திக்கிறார். அப்படி சந்திக்கிற பொழுது அவருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. தலகால் புரியாமல் ஆடுறாரு. மனுஷன் இங்கே அங்குமா ஓடுறாரு. கொஞ்சம் இங்கே இருங்க என்று சொல்லுகிறார். போயிடாதீங்க என்று சொல்லுகிறார். இது எல்லாம் என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் தான். நம் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகிற பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை ஆபிரகாம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். ஒரு பக்கம் சாராவை தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு, போயிட்டு அப்பங்களை சுடு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஓடி அந்த மாட்டு மந்தைக்கு ஓடி நல்ல கொழுத்த இளங்கன்றை கொண்டு வருகிறார். வேலைக்காரனை பார்க்குறாரு, எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே அப்படின்னு அவனை கேட்டு அந்த கொண்டு வந்த இளங்கன்றை கொடுத்து இதை சமைத்து கொண்டு வா என்று சொல்லி அந்த இறை மனிதர்களுக்கு அவர் பரிமாறுவதை நாம் பார்க்கிறோம் இந்த முதல் வாசகத்தில். ஒன்றை உற்று கவனிக்க வேண்டும். இந்த முதல் வாசகத்தில் நாம் சந்திக்கிற ஆபிரகாம் குடும்பம் உடைந்து போன குடும்பம், மனசு உடைஞ்சு போன ஒரு குடும்பம். வயதான காலத்தில் குழந்தை இல்லையே என்கிற ஏக்கம் இருந்துகிட்டே இருந்த ஒரு நேரத்தில் தான் இந்த 3 மனிதர்கள் சந்திக்கிறார்கள். அப்படி உடைந்து போன குடும்பத்தை இந்த 3 மனிதர்கள் சந்திக்கிற பொழுது அவர்கள் கடைசியாக புறப்படுகிற பொழுது கேட்க கேள்வி என்ன, உன் மனைவி எங்கேன்னு கேட்கிறார். அப்போ கூட ஆபிரகாம் ஒன்றும் புரியல. எங்கே இருப்பான்னு தெரியல, அது கூடாரத்தில் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவங்க சொல்கிறாங்க, இதே மாதிரி இளவேணி காலத்தில் நாங்கள் வருவோம், அப்படி வருகிற பொழுது உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று வாக்கு கொடுத்து போகிறார். பிரியமானவர்களே, நாம் எந்த இல்லத்திற்குள் சென்றாலும் கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் அந்த இல்லத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அவர்களுக்கு நல்ல உற்சாகமான எண்ணங்களை கொடுக்க வேண்டும். அந்த குடும்பம் நிச்சயமாக பரபரப்பாக இருந்தது என்றால் அவர்களை அமைதிப்படுத்த வேண்டும். அந்த குடும்பத்தினுடைய தேவை என்ன என்பதை அறிந்து அவர்களுக்காக அதை செய்திட நாம் விழைந்திட வேண்டும். அப்படித்தான் இந்த 3 மனிதர்கள் பரபரப்பான அந்த ஆபிரகாமை அவர்கள் சந்தித்து அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து உனக்கு மகன் பிறப்பான் என்று உடைந்து போன அந்த குடும்பத்தை தேற்றி வருவதை பார்க்கிறோம். என்னுடைய சந்திப்பும் உங்களுடைய சந்திப்பும் இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும். உடைந்து போன உள்ளத்தை நாம் தேற்ற வேண்டும். நலிந்திருக்கிற குடும்பங்களை நாம் தேற்றிட வேண்டும். இதுதான் ஒரு நல்ல சீடத்துவத்திற்கான தனிச்சிறப்பாகும். 2வது வாசகத்தில் நாம் பவுலடியாரை பார்க்கிறோம். புனித பவுல் கொலோசியருக்கு எழுதிய கடிதம் 1வது அதிகாரம் 24 28 வரை உள்ள இறைவசனங்களில் பவுல் அழகாக சொல்கிறார். ஆபிரகாம் பரபரப்பான மனிதர், ஆனால் பவுல் அமைதியான மனிதர். இவரும் பரபரப்பாக இருந்தவர் தான், டிஸ்ட்ராக்ஷனாக இருந்தவர் தான். ஆனால் இயேசுவை அறிந்த பிறகு, அவரை அனுபவித்த பிறகு இவரால் பரபரப்பாக இருக்க முடியாதே. பாருங்கள், அவர் சொல்லுகிறார், உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். துன்பத்தை, சஃபரிங், கஷ்டத்தை யாராவது மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா? கிறிஸ்துவனால சொல்ல முடியும். கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவன் சொல்ல முடியும்.
எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறேன் அப்படின்றத விட, கடவுள் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, பரவால்ல. அத ஆண்டவர் பார்த்துப்பாரு என்று சொல்லுகிற மனிதர்கள் நம் மத்தியில பார்க்க முடியும். அப்படிதான் பவுல் சொல்லுகிறார். உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன் என்று அழகாக சொல்லுவதை பார்க்கிறோம். ஒரு அமைதி. கிறிஸ்துவை பெற்றவர்கள், இயேசுவை பெற்றவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள், அந்த குடும்பத்தில எப்படி இருக்கும்னா, அமைதி இருக்கும், பொறுமை இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், பகிர்தல் இருக்கும், நம்பிக்கை, ஹோப், பார்த்துக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கை இருக்கும். பரபரப்பா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? பரபரப்பா இருந்தா நம்முடைய வாழ்க்கையில நெறைய தவறுகளை செய்து விடுவோம். நெறைய தவறுகள செய்வோம். பரபரப்பு நம்முடைய வாழ்க்கையை அழிவுக்கு கொண்டு சென்று விடும். அதனால்தான் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், "பதறாதே சிதறிடுவாய்" என்று. ஏன்டா நீ திட்டணும்னு கேட்டு பாருங்களேன். கோவம் வந்துச்சு திட்டிட்டேன். கோவம் வந்து அடிச்சுட்டேன். கோவத்தால தான் இந்த மாரி குடிச்சிட்டு வந்துட்டேன். இப்படி கோபத்தால, கோவத்தால என்று சொல்லி பரபரப்பான ஒரு உலகத்துல நெறைய பாவத்திற்கு உட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்டவரை நாம் சந்திக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை சந்திக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆலயங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். இறை வார்த்தைகளை கேட்க வேண்டும். அறிவிக்கிற இறை வார்த்தையை கேட்டால்தான் உடைந்து போன உங்கள் உள்ளங்களை ஆண்டவர் தேற்றுவார். உடைந்து போயிருக்கிற உங்கள் உள்ளங்களை, குடும்பங்களை ஆண்டவர் தேற்றுவார். எனவே பிரியமான அன்பு உள்ளங்களே, நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர வேண்டிய நாள் இந்த நாள். உங்களுக்கு எப்பல்லாம் பிரச்சனை வருதோ, அப்பதான் வந்து ஆண்டவரை தேடணுன்ட்டு இல்ல. தினந்தோறும் ஆண்டவரை நாம் தேட வேண்டும். அவருடைய பாதத்தில் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். நற்செய்தி வாசகத்துல நாம் பார்க்கிறோம், எவ்வளவு நாம் முதல் வாசகத்துல பரபரப்பான ஆபிரகாமை பார்த்தோமோ, அதேபோல நற்செய்தி வாசகத்திலும் பரபரப்பான மார்த்தாவை பார்க்கிறோம். மார்த்தா பரபரப்பா இருக்கிறாரு. ஆண்டவர் வந்துட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க ஓடுறாரு, அதை எடுக்கிறாரு, இதை எடுக்கிறாரு. இந்த அனுபவம் ஒரு குருவாக, பங்கு குருவாக எனக்கும் கூட உண்டு. நான் பங்கு குருவானவர்கள் இல்ல சந்திப்பிற்காக வீட்டுக்கு வருகிற பொழுது நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன? எங்க கூட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்றது தான். என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. என்னுடைய என்னுடைய மக்கள், என்னுடைய பங்கு மக்கள் எங்கள் மீது, குருக்கள் மீது காட்டுகிற அந்த அன்பை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் தேவையானது என்ன? நல்ல பங்கை தேர்ந்து கொள்ள வேண்டுமே இல்லையா? கொஞ்ச நேரம் அப்படி கூட உட்கார்ந்து குடும்பத்த பத்தி பகிர்ந்து கொள்ளலாம். குடும்ப நிலவரத்தை பற்றி சொல்லலாம். "ஃபாதர் எப்படி இருக்கிறீங்க?" என்று கேட்கலாம். இது ஒரு நல்ல புரிதலுக்கு வழிவகுக்கும். இதை விட்டுட்டு என்ன நடக்கிறோம்னா, மார்த்தாவ போல நம்ம பரபரப்பா இருக்கிறோம். இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொள்கிறார். ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து இறை வார்த்தை கேட்கிறார். முதல் முறையாக இந்த இந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் இயேசு வருவதை நாம் இந்த லூக்கா நற்செய்தியில பார்க்க முடியும். லூக்கா நற்செய்தி ஒரு சான்று. பாருங்கள், இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் இருந்தார். அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்படின்னா முதல் முறையா ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு போறார். ஆனால் இந்த சகோதரிகள் ஆண்டவரை பற்றி வெகுவாக இவர்கள் கேட்டிருக்க வேண்டும். அதனுடைய அதனுடைய பலனாக தான் 2 சகோதரிகள் 2 விதமான மனநிலையில் நடந்து கொள்கிறார். ஒருவர் பரபரப்பா இருக்கிறார். ஆனால் மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். ரோமியருக்கு எழுதிய கடிதம் 10வது அதிகாரம் 17வது வசனத்திலே பவுல் அழகா சொல்றாரு. ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்பு உண்டு என்று சொல்லுகிறார். அப்படிதான் இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள மரியாள் பாதத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது உங்களுக்கு. கடன் திருநாட்கள் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. பரபரப்பான இந்த உலகத்திற்கு மத்தியில, இந்த வேலைகளுக்கு மத்தியில மரியாளைப் போல அமைதியாக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வது, அவர் சொல்வதை கேட்பது எல்லாம் உங்கள் வாழ்வை அது திடப்படுத்தும். பரபரப்பாய் இருந்த ஆபிரகாமுடைய உடைந்து போன அந்த குடும்பத்தை தேற்றியது போல, பரபரப்புகளுக்கு மத்தியில் நெறைய தவறுகள், நெறைய பாவங்கள் செய்து மன நிம்மதி, அமைதியை இழந்து தவிக்கிற எனக்கும் உங்களுக்கும் இந்த நாள் மிக முக்கியமான நாள். மரியாளைப் போல நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர வேண்டிய நாள். அவர் சொல்றத கேட்க கேட்க என்ன நடக்குதுன்னா, என்னையே சுய ஆய்வு செய்ய முடிகிறது.
இறைவார்த்தை என்னோடு பேசுகிறது. என் காலடிகளுக்கு உன் வாக்கை விளக்கு, என் பாதைக்கு வெளிச்சம் அதுவே என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு ஆற்றலை தருகிறது. ஆண்டோடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த வாளினும் கூர்மையானது என்கிற வார்த்தையை சொல்லுகிற பொழுது ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. எனக்கு வலுவூட்டுகிற இறைவனின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லுகிற பொழுது பெரும் நம்பிக்கை கிடைக்கிறது. எனவே ஞாயிற்றுக்கிழமைகளிலே என்ன செய்ய வேண்டும்? குடும்பங்கள் மறந்துவிடக்கூடாது. முதலில் ஆண்டவரை தேட வேண்டும். ஆனால் இந்த உலகத்தின் பின் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். பரபரப்பாக இருக்கிறோம். நம்மையே பரபரப்பாக பிஸியாக வைத்துக் கொள்ள விரும்புகிறோம். அப்படி அல்ல. அமைதி என்பது என்ன தெரியுமா? ஒரு மன வலிமை குறித்து காட்டுகிறது. பரபரப்பான மனிதர்கள் சூழல்களுக்கு தங்களை கையளித்து விடுவார்கள். எளிதாக அவர்களை எரிச்சலூட்டலாம். எளிதாக அவர்களை கோபப்படுத்தலாம். ஏன்பா இப்படி செஞ்சிட்ட அப்படின்னு கேட்பாங்க. கோபத்தில் பண்ணிட்டேன், கோபத்தில் திட்டிட்டேன், கோபத்தில் அடிச்சிட்டேன், ஏன்டா குடிச்சிட்ட, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அதனால் குடிச்சிட்டேன். ஆக சூழல்களுக்கு தங்களை எளிதில் கையளித்து விடுவார்கள். பரபரப்பான மனிதர்கள் இப்படிதான். ஆனால் அமைதியான மனிதர்கள் தியானிப்பார்கள், சிந்திப்பார்கள், தீர்வு காண்பார்கள், பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முயல்வார்கள். அதுதான் சீரத்துவ வாழ்வு. ஆக அமைதியாக ஆண்டுடைய பாதத்தில் அமர்வது என்பது குடும்பங்களுக்கான முதற்காட்டுமான பணி. நான் ஏதோ அம்மா போயிட்டா கோயிலுக்கு போதும், அப்பா மட்டும் கோயிலுக்கு போனால் போதும், இல்லை, பிள்ளைகளோடு வர வேண்டும். பிள்ளைகளோடு வந்து அமர்ந்து ஆண்டவர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். புனித பவுல் ரோமருக்கு எழுதிய கடிதத்தில் சொல்லுவது போல, ஆகவே அறிவிப்பதை கேட்டால் தான் நம்பிக்கை உண்டாகும். நம்பிக்கைன்றது எங்கே கிடைக்கும்? உங்களுக்கு கடைச்சரக்கு அல்ல, இறைவார்த்தையில் தான் கிடைக்கும். இறைவார்த்தையை தியானிப்பதில் தான் கிடைக்கும். ஆண்டோடைய பாதத்தில் அமர்வதில் தான் கிடைக்கும். அதுதான் மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொள்கிறார். எனது பிரியமான அன்பு உள்ளங்களே, பரபரப்பான ஆபிரகாம், பரபரப்பான மாத்தா வேர்சஸ் இவர்களுக்கு மத்தியிலே எப்படி அமைதியான பவுல், நான் துன்புறுவதில் எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்கிறார். அமைதியான ஒரு வலிமையான மனநிலை கொண்ட பவுல் ஆண்டவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த, பாதத்தில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த மரியா நமக்கு மிகப்பெரிய உதாரணம். பரபரப்பான வாழ்க்கை வேண்டாம் அன்பு உறவுகளே, பரபரப்பான வாழ்க்கை வேண்டாம். பரபரப்பான வாழ்க்கை பாவத்திற்கு அழைத்து செல்லும். டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப கொடுமையானது. கொஞ்சம் கவனம் சிதறனா வாகனம் ஓட்டுறப்ப கூட விபத்து நேரிட்டு விடும். கொஞ்சம் கவனம் சிதறனா படிப்பில் நாம் பின்தங்கி விடுவோம். கொஞ்சம் கவனம் சிதறனா நாம் நிறைய தவறுகளை நாம் செய்து விடுவோம். எனவே இன்றைய திருப்பாடல் கூட ரொம்ப அழகான திருப்பாடல். ஆண்டவரே உன் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ரொம்ப அற்புதமான ஒரு திருப்பாடல் 15. அந்த திருப்பாடல் சொல்லுகிறது, இன்றைய நாளிலே நான் என்னை எப்படி வைத்து கொள்ள வேண்டும்? மாசற்றவனாக இருக்க வேண்டும். அது போதும். நான் மாசற்றவனாக இருக்க வேண்டும். நேரிய வழியில் நடக்கணும். என் நாவினால் புறங்கூறக்கூடாது. இவன் அப்படி, அவன் அப்படி இல்லை, நான் புறங்கூறக்கூடாது. இந்த இறைவார்த்தை எனக்கு பேசுகிறது, உங்களுக்கும் பேச வேண்டும். நான் புறங்கூறக்கூடாது. நம் தோழருக்கு தீங்கிழைக்கக்கூடாது. நெறி தவறி நடக்கக்கூடாது. இழிவா யாரையும் கருதக்கூடாது. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கணும் என்று அழைக்கிறார். ஆக அமைதியிலே நாம் இருந்தால், ஆண்டவர் சொல்வதை கேட்டால் நிச்சயமாக நிறைய பலனை தர முடியும். பிரியமான அன்பு உறவுகளே, இந்த பரபரப்பை பற்றி பேசுகிற பொழுது கிரேக்க வார்த்தை, ஒரு அழகான வார்த்தை உண்டு. என்ன சொல்கிறாங்க? பெரிஸ்பவோ என்று சொல்லுகிறார்கள். பெரிஸ்பவோ அப்படின்னா ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன். இன்னும் ரொம்ப தொந்தரவாக இருக்கிறிய, பார்த்தா சரியில்லையே, அமைதியே இல்லையே, நீ ஒரு இடத்துல இருக்க மாட்டேன்றியே என்று சொல்லுவாங்க. அதுதான் பெரிஸ்பவோ. ஓவர்வெல்ம்டு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, தலகால் புரியாது. ஓவர்வெல்ம்டு, டூ பிஸி. வேண்டாம், இது வேண்டாம். இதை புறந்தள்ளிவிட்டு மரியாதை போல அமைதியிலே நாம் ஆண்டோடைய பாதத்தில் அமர வேண்டிய நேரம் இருக்கிறது. நம்ம குடும்பத்துக்கு போதுமான அளவு தொல்லைகள் இருக்குது. மக்களே, புரிந்து கொள்ளுங்கள். போதுமான அளவு தொல்லைகள் இருக்கிறது. தொல்லைகள் வெளியிலிருந்து வருகிற தொல்லைகளை விட நமக்குள் இருக்கிற தொல்லைகள் அதிகம். மகிழ்ச்சி எங்கே இருக்குது? வெளியில் இருக்குதா? இல்லை, உள்ளே இருக்குது. ஆனால் சில பேர் மகிழ்ச்சியாக இல்லை. ஏன்னா சூழல்களுக்கு தங்களை கையளித்து விடுகிறார்கள். உங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியை யாரும் எடுக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றார், என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் என்று சொல்கிறார். உங்களுக்குள் இருக்கிற மகிழ்ச்சியை யாரும் எடுத்து விட முடியாது. அதற்கு முதற்கட்டமாக
ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வது, இறை வார்த்தையை கேட்பது, பிள்ளைகள் அனைவரையும் அழைத்து வருவது. இந்த நாட்களிலே குடும்பங்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். தனித்தனியாக கோயிலுக்கு போகக்கூடாது. குடும்பமாக தான் கோயிலுக்கு போகணும். குடும்பமாக தான் இறை வார்த்தையை தியானிக்க வேண்டும். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. நான் வளர்ந்த அந்த காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை திருப்பதிக்கு சென்று விட்டு நாங்கள் வீட்டுக்கு வருவோம். காலை உணவு அம்மா பரிமாறுகிற போது எங்கள் அம்மா கேட்பாங்க, "இன்னைக்கு ஃபாதர் பிரசங்கத்தில் என்ன சொன்னார்?" என்று கேட்பாங்க. அம்மா முகத்தையே பார்த்தா அவ்வளோ எரிச்சல் வரும் அம்மாவுக்கு. பதில் சொன்னால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆனால் இப்படி ஒன்றும் தெரியாத போல் முடித்தால் என் தாயாருக்கு வரும் பாருங்கள் கோபம். அப்படிப்பட்ட கோபம் வரும். அப்போ ஃபாதர் சொல்கிறத மறையுறையில் சொல்வதை நான் மீண்டும் வீட்டிற்கு வந்து அதை சொல்ல வேண்டும். இறை வார்த்தைகளை கேட்பாக. இன்னைக்கு முதல் வாசகம் எங்கிருந்து எடுத்திருக்கா என்று கேட்பாக. எனக்கு அதெல்லாம் நினைவிற்கு இருக்கிறது. எனவே பிரியமான அன்பு உள்ளவர்களே, ஆண்டவர் பாதத்தில் அமருங்கள், குடும்பமாக அமருங்கள். ஆண்டவர் உங்களோடு பேச உங்களை அனுமதியுங்கள். Allow yourself to talk to the Lord. Allow the Lord to talk to you. ஆண்டவரை உங்களோடு பேச ஜஸ்ட் அனுமதியுங்கள். அவர் பேசட்டும். ஜெபத்தில் நிறைய நேரம் என்ன பண்ணுறோம்? நாமளே பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் பேசத்தை கேட்கறது கிடையாது. எனவே நாம் அமர்ந்து இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு நல்ல சீலத்துவ வாழ்க்கை வாழ முயற்சி செய்வோம். ஒருவருக்கொருவர் அமைதியை கொடுப்போம். 3 மனிதர்கள் ஆபிரகாமிற்கு உடைந்து போன அந்த குடும்பத்திற்கு அமைதியை கொடுத்தது போல, நம்பிக்கை கொடுத்தது போல, நீங்களும் நானும் சந்திக்கிற குடும்பங்களுக்கு இந்த அமைதியை தர வேண்டும், இந்த மகிழ்ச்சியை தர வேண்டும், இந்த ஆறுதலை தர வேண்டும், இந்த நம்பிக்கையை தர வேண்டும். பவுலடியாரை போல துன்புற்றாலும் கூட நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்கிற நம்பிக்கை, அமைதி நமக்கு வேண்டும். மரியாளை போல அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு அந்த இறைவார்த்தை நம்மை தாக்க வேண்டும். அந்த இறைவார்த்தை நம்மை முழுமையாக பாதிக்க வேண்டும். சூழல்களுக்கு நம்மை கையெழுத்து விடாமல் அமைதியிலே நாம் தியானித்து இயேசுவின் பிள்ளைகளாக வாழ வரம் கேட்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். இன்றைய நாளுக்கான ஆசீர்வாதங்களை சுமந்து கொள்வோம். என் தாயும் தந்தையுமான கடவுளே, 3 இறை மனிதர்கள் ஆபிரகாமை சந்தித்து உடைந்து போன அந்த குடும்பத்திற்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கொண்டு வந்தது போல, இதோ ஆண்டவரே, பவுலடியார் நான் துன்புற்றாலும் உங்கள் பொருட்டு நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று சொல்லுகிறாரே. கிறிஸ்துவின் நிமித்தமாக நாங்கள் எல்லா வேலைகளிலும் மகிழ்ச்சியாக இருக்க, எங்கள் துன்பங்களுக்கு மத்தியிலும் கூட நாங்கள் மகிழ்ச்சியை கண்டுகொள்ள, அமைதியை கண்டுகொள்ள கிருபை தாரும். அதே வேளையிலே இதோ ஆண்டவரே, மரியாளை போல இறைவார்த்தையை கேட்பதில் நாங்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும். இறைவார்த்தையை கேட்டு அந்த இறைவார்த்தையை சொல்லுகிற படிப்பினைகளை கடைபிடித்து வாழ வரம் தாரும். ஆண்டவரை, உடைந்து போன இந்த குடும்பங்களை சந்தியும். 3 மனிதர்கள் வழியாக ஆபிரகாமை தேற்றியது போல இன்றைக்கு பல்வேறு தேவைகள், பல்வேறு கருத்துகள், பல்வேறு விண்ணப்பங்களை வைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த குடும்பங்களை எல்லாம் உடைய பலிப்படத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை வழிநடத்துவீராக, தாங்கிக் கொள்வீராக. இந்த குடும்பங்களுக்கு அமைதி கிடைக்கட்டும். இந்த குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பிறக்கட்டும். இதோ ஆண்டவரே, மரியாளை போல உன் பாதத்தில் அமர்ந்து நீ சொல்வதை கேட்டிட எங்களுக்கு ஞானத்தை தாரும். தூய ஆவியின் வெளிச்சத்தில் எங்கள் வழி நடத்தும். நன்றியோடு கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மரியை வாழ்க, இயேசுவே ஆண்டவர். இந்த ஷெப்பர்ட்ஸ் கால் என்கிற இந்த யூடியூபை நீங்கள் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்ற நண்பரோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஷெப்பர்ட்ஸ் கால் என்கிற இந்த யூடியூப் இன்னும் வேகமாக வளர ஜெபியுங்கள். உங்களுக்காக என்னுடைய தனிச்சபத்திலும் என்னுடைய ஜெபமாலை வேளையிலும் திருப்பலி வேளையிலும் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து ஜெபத்தில் இணைந்திருப்போம். மரியை வாழ்க, இயேசுவே ஆண்டவர்.